இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான மட்டன் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் வறுவல் பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியாக அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ க்ளீன் பண்ண மட்டனை குக்கரில் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வறுவல் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. மட்டனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும் போது நல்லா வெந்து வரும். நீங்கள் வாங்குகிற மட்டனுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ மட்டன் வறுவல் வெந்திட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மசாலா தான் இந்த மட்டன் வறுவலுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் உள்ள தண்ணியை எடுத்து நம்ம ரசம் வச்சுக்கலாம். கொஞ்சமான தண்ணி இருந்தால் போதும் வறுவல் செய்கிறதுக்கு. இப்போ வறுவல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதில் மசாலாலாம் எதுவும் சேர்க்க வேணாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் பெரிய சைஸில் உள்ளது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணியோடய சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் போதுன்னு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்புலேயே போட்டு வச்சுருந்திங்கன்னா நல்லா இது போல் ட்ரை ஆகி வந்துடும். இந்த பக்குவத்துக்கு வறுவல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இல்லை சைடிஷ்க்கு தான் அப்படின்னாக்கா இன்னொரு 10 நிமிஷம் போட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி இது போல் ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான்.